வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம நட்ஸ் பற்றிய பல வகைகளை அதனுடைய செய்திகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நமக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது உங்களுக்கு விரைவான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கூடுதலானவே நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாதாமுடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. இதன் மூலமாக முழு ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காமலும் போயிடலாம் அப்படின்றது தான் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால தான் அதோட தோலை நீக்கிட்டு நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் போது கூடுதலாகவே ஊட்டச்சத்துக்கள் விரைவாக கிடைக்கப்பெற்று மருத்துவ நன்மைகளும் விரைவாகவே கிடைக்கும். ஸோ பாதாம் பருப்பு நம்ம இந்த மாதிரி முறைகள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு, ரத்தத்தில் எல்லா விதமான அணுக்களுமே சரியான விதத்தில் இருக்கிறதுக்கு சத்துக்கள் நமக்கு வேண்டியது அவசியம். ஸோ இரும்பு சத்து நமக்கு வளமான அளவில் வேணும். ரத்தத்தில் வெள்ளை அணுக்களோ அல்லது ரத்த சிகப்பு அணுக்களோ பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு இருக்குது. இப்போ பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து உங்களுக்கு வளமான அளவில் கிடைக்கிறதால ரத்த சிகப்பு அணுக்களுடைய லெவல் கரெக்டான லெவலில் உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கும். ரத்த சிகப்பு அணுக்கள் கரெக்டாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்கள் உடல் உறுப்புகளுக்கு எல்லா பாங்களுக்குமே ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். ஸோ ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையாமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இரும்பு சத்து வேணும்ன்றதால நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இரும்பு சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய இந்த அனீமியா பிரச்சனைக்கான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்காது. மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், வாந்தி எடுக்கிறது, தலை சுற்றல் ஏற்படுவது, ஒரு வேலையில் முழுமையாக கவனம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இல்லாமல் சிந்தித்து செயல்பட சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தான் அந்த இரும்புச்சத்தை பெற்று ரத்த சோகையிலிருந்து விடுபடுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சருமம் பொலிவு பெறுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்முடைய மேல்புற தோல் தான் நமக்கு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தோலுக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மை தரக்கூடிய, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பாதாம் பருப்புகள் இருக்குது. அதிக பளபளப்பை நமக்கு சருமத்திற்கு கொடுக்கறதுக்கு, கோலஜன் உற்பத்தியை சருமத்தில் மேம்படுத்தி எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனையுமே வராமல் சருமத்தை ஒரு இளமையான தோட்டத்தோடு வச்சுக்கிறதுக்கு, பொலிவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இதுக்கு நம்ம அதை முகத்தில் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போதே உள்ளிருந்து நம்மளுடைய சருமத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து சருமம் நமக்கு பொலிவு பெற ஆரம்பிக்கும். எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. புத்துணர்ச்சியான ஒரு சருமத்தை நம்ம பெறலாம். உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கு. இதை அதிக அளவு உண்பவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை பாதாம் பருப்பு கொடுக்கும். அதாவது நரம்புகளும், எலும்புகளும், தசைகளும், இது மூன்றுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த மூன்றுமே வலுப்பெறும் பொழுது உடலுக்கு ஒட்டுமொத்தமான எனர்ஜியும் கிடைக்கும். உடல் வலுவாக ஆரம்பிச்சிடும். எந்த விதமான தசைகள் சார்ந்த, எலும்பு சார்ந்த, நரம்பு சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸ்ட்ரென்த்தாக நம்ம மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய உடலுக்கு வேண்டியது வலுதான் அப்படின்ற நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே அதுக்கு நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். கொழுப்புச்சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட், அது நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் அதிகம் ஏற்படும். இப்போ பாதாம் பருப்புகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. எனவே பாதாம் பருப்புகள் அதிகம் உண்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு சத்து, இது நமக்கு தீங்கு விளைவிக்காது. நம்மளுடைய இதயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்களை பாதாம் பருப்பு குறைச்சிரும். ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை நமக்கு பாதாம் பருப்பு வெளியேற்றி விடுவதால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்தம் இதயத்திற்கு பார்த்தோம்னா செல்வதற்கு பாதாம் பருப்பு உறுதுணையாக இருக்கும். ஸோ இதனால் போதுமான அளவு ரத்த ஓட்டம் இதயத்திற்கு கிடைக்கும் பொழுது ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கிறதால இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற அபாயம் இருக்காது. கொரோனரி நோய் பாதிப்பு நமக்கு இருக்காது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும், சீராக துடிக்க ஆரம்பிக்கும் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும், நார் சத்து, நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும். குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானவை தான்.
இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வதை தவிர்த்துருங்க. உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பாதாம் பருப்புகள் எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இருக்குது. இவற்றை நீங்கள் அதிகம் உண்ணும்போது வயிறு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கிடும் உங்களுக்கு. இந்த பாதாம் பருப்பு உணவுகளை செரிமானம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த என்சைம்கள் நார் சத்துக்களை பாதாம் பருப்பு கொண்டு இருக்குது. இந்த நார் சத்துக்கள் மூலமாக உங்களுடைய உணவுகள் செரிமானமாகி செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் எதுவுமே ஏற்படாது. இதுக்கு நீங்கள் தினமும் 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்கள் சாப்பிடலாம். இல்லைனா உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும். நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது தினமும் 5 பாதாம் பருப்பு நீங்கள் சாப்பிடும் போதே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறைவது தான். குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை பாதாம் பருப்பு குறைய வச்சிரும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் பாதாம் பருப்பு பார்த்துக்கும். பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாதால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ உணவிற்கிடையே சில பாதாம் பருப்புகளை உண்ணும்போது உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோலில் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் கொலஸ்ட்ரால் பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. அதே போல் உடல் எடையும் ஏறாமல் நம்ம பட்னி கிடக்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு அப்பப்போ சில உணவுக்கிடையே நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் அதுவே நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாத்தையுமே நம்ம குறைச்சிட்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை நமக்கு குறைச்சி கொடுத்துரும். கட்டுக்கோப்பான உடல் அமைப்பையும் நம்ம பெறலாம். முக சுருக்கங்களை போக்கக்கூடியது பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய பலரினுடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இந்த ஆசையை நமக்கு நிராசையாகவே மாற்றிடும். அது நடக்கவே நடக்காது அந்த ஆசை. இனி நம்மளுடைய முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 பாதாம் பருப்புகளே போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மைதான் மக்களே. நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய மக்னஸ், அந்த சுருக்கங்களை மறைய வைக்கக்கூடியது பாதாம் பருப்பு. நீங்கள் அதுக்கு பாதாம் பருப்பு உணவுகளை சேர்த்துக்கொண்டாலுமே சுருக்கங்கள் மறையும். இல்லைனா பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து ரத்தத்தில் கிருமிகளும் இருக்காது. அதனால் அது சருமத்தை ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் வைக்கும். கோலஜன் உற்பத்தியை சருமத்தில் மேம்படுத்தி கொடுக்கறதால முக சுருக்கங்களை அது போக்கிடும். ஸோ நீங்கள் உணவுகளை சேர்த்துக்கொண்டாலும் அல்லது அந்த பாதாம் பருப்பு அதில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெயை சருமத்தில் தடவினாலுமே முக சுருக்கங்கள் உங்களுக்கு போயிடும். இளமையான ஒரு தோற்றம் கிடைக்கும். வயதான தோற்றமெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அந்த சுருக்கங்கள், முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. மூளையை பலப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபகம் மறதி நோயை தவிர்க்கிறதுல பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால அது முதியோர்களுக்கும் கொடுக்கலாம். இளம் வயதிலிருந்தே நம்மளும் சாப்பிட்டு பழகணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் என்கிற விட்டமினும், ரிபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும், எல்-கார்னின் என்கிற அமினோ அமிலமும் தான். ஸோ இது மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியது. இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். மூளை நரம்புகளினுடைய இயக்கத்திற்குமே பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இதனால் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் இருக்காது. எதையும் நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனரை நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு இருக்காது. வயதானவர்களும் கொடுக்கலாம், குழந்தைகளும் எடுத்துக்கலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். பாதாம் பருப்புகளில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து உண்டு வருபவர்களுக்கு தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்குகிறது. மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு போயிடும். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா தலைமுடி கொட்டாது. தலைமுடி உங்களுக்கு கொட்டிருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருன்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை உங்களுக்கு கொடுத்து முடிக்கு போஷாக்கு, அந்த ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியது பாதாம் பருப்பு தான். இளநரை, பித்தநரை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் பாதாம் பருப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் பெற்று இந்த நன்மைகள்லாம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.